மரியா வில்சன் அவர்கள் நேத்தி கோவப்பட்டாரு லிட்ரலா. உருவகேலி பண்றது, அப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்படி பேசணும் அப்படி பேசணும்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. எனக்கு வந்து நான் வந்து பிரான் கிறிஸ்டியனு, எங்களுக்கு அன்பு மொழி மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசினது இப்போ எப்படி வந்து ஒரு வைரலாக போயிட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் இல்லை சார்? இது எப்படி சார்? தமிழ் பைபிள் படிச்சிருந்தா அழகான தமிழ் பேசலாமே. பைபிளில் டெய்லி ஒரு பேஜ் படிக்கணும்னு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு இது இருக்குது. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ் பைபிள் படிச்சிங்கன்னா அழகான தமிழ் பேசலாமே. பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து இருக்குது. நீங்கள் டெம்ப்ட் ஆக வேண்டிய, கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அஃபென்ஸும் விளையாட தெரியும், டிஃபென்ஸும் விளையாட தெரியும் அப்படின்ற மாதிரியான அதெல்லாம் தேவையே இல்லைங்க. இந்த வார்த்தையெல்லாம் தேவையே இல்லை. அவரை பற்றின ஒரு குற்ற உணர்வே இருக்குங்க. அவருக்கே ஒரு குற்ற உணர்வு இருக்கு போல் இருக்கு, நம்ம தமிழ் சரியாக பேசலைன்ட்டு. அதோட விளைவு தான் இந்த ப்ரோவோக்காரது ஆக்சுவலாக. பாருங்க, கடந்த பல வருஷங்களாக இல்லாத சாதனையை நாங்கள் படிச்சிருக்கோம். குருவை வந்து கிட்டத்தட்ட 6.25 லட்சம் ஏக்கரில் போட்டாங்க. எந்த ஆட்சியும் அது மாதிரி போட்டது கிடையாது. அதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற பன்னீர்செல்வம் அதை வந்து ஏதோ ஹியூமனாக வந்து கடந்து போகிறது இருக்குல்ல, அது சரியில்லை. ஒரு பெரிய ஜேர்னலிஸ்டையும் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. தாவேக்காவுக்கு அவங்க எடுத்து கொடுக்குறாங்க, நாளைக்கு இதெல்லாம் வரும், இதெல்லாம் நீங்கள் பேசுங்க, டிஎம்கே நடக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்குன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பிளாங்காக வரீங்க. நீங்கள் அரசியல்வாதி வந்து மக்களுடைய மறதியில் தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே அங்கே இருக்கு அவனுக்கு. அதை நம்பி தான் அரசியல் நடத்திட்டு இருக்கான். நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. நீங்கள் வந்து வெல் ப்ரிப்பேர்டாக போகல. டிஎம்கே அதான் முக்கியமான பாயிண்ட். பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கல்கி பிரியன் சார் தான் நினைச்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சட்டசபை வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, பயங்கரமா வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. மக்களும் ரொம்ப ஆர்வமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் சட்டசபை லைவ் கிடையாது. உண்மையாகவே இப்போது சிஎம் விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த சட்டசபை லைவ் இந்த மாதிரிலாம் பேசிப்பாங்களா அப்படின்ற ஒரு ஐடியாஸ் கூட கிடைக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். இந்த பட்ஜெட் பற்றின ஒரு விவாதம் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டுருக்கு. உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, அதாவது இதுக்கு முன்னாடி சட்டசபை நிகழ்ச்சிகள்லாம் லைவாக போச்சு. அது வந்து ஒரு லிமிட்டடாக லைவாக போச்சு, அவ்வளோதான். ஆளுங்கட்சி பேசுறதே ஆளுங்கட்சி பேசுறதே காமிச்சிட்டு இருப்பாங்க, எதிர்கட்சி பேசுறதே காமிக்க மாட்டாங்க. இப்போ எப்படி லோக்சபாவில் நடக்கிறது, ராஜ்யசபாவில் ஆளுங்கட்சியே காமிச்சிட்டு இருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி நடந்தது. இப்போ எதிர்கட்சி பேசுறதையும் காமிக்கிறாங்க. ஆனால் ஒரு கலாட்டம் நடக்கும்போது இது எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். சட்டசபையில் ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது கேமரா எப்படி காமிக்குதுன்னு பார்க்கணும். அது இனிமேல் தான் தெரியும் ஆக்சுவலாக. பட் இப்போ வரைக்கும் சோஃபார் வந்து அமளி, அதாவது உதயநிதி அவர்கள் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமே வந்து அந்த அமளிகள் ரொம்ப எதிர்பார்த்தோம். அப்போவே நடக்கலாம் போது இன்னும் வரக்கூடிய காலத்தில் இன்னும் அமளி இருக்கும். இல்லை, நான் சொல்கிறது அமளி நடக்கணும்னு எதிர்பார்க்கல. அது மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அப்போ எப்படி இவங்க பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ இது வரவேற்கத்தக்கது இப்போ நடக்கிறது. ஆனால் பொதுவாக ஆளுங்கட்சி வந்து எல்லாத்தையும் அதில் வந்து ஒரு அர்த்தமே இல்லாத இருக்கு. இப்போது ஆதவர்ஜுனா பேசுகிற பல விஷயங்களை வந்து சபை குறிப்பிலேருந்து நீக்கிறாரு. அந்த நீக்கிற விஷயங்கள் எல்லாமே யூடியூப்பில் கிடக்க, அப்புறம் நீக்கி என்ன பிரயோஜனம்? எல்லாம் கேட்டு தானே இருக்காங்க. ஏவவேலு அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதே யூடியூப்ல எல்லாம் போயிட்டு இருக்கு. அவர் காலையில் நீக்கிறாரு, அது இது யூடியூப்ல தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. அப்புறம் நீக்கிறதுக்கு என்ன அடையாளம் இருக்குது? அப்போ எலக்ட்ரானிக் மீடியாவில் ஒன்றுமே நீக்க முடியலையே. அது வந்து உலகத்தோட பார்வைக்கு போயிருந்தா இருக்கு. அப்போ என்ன அர்த்தம் இருக்கு? அப்போ சபாநாயகருக்கு நீக்கியது என்ன பிரயோஜனம்? அது இன்னைக்கு ஏவவேலு அவர்கள் வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்க குறிப்பிட்டது இது லைவ் ஸ்ட்ரீமிங், முன்னாடி லைவ் ஸ்ட்ரீமிங் கிடையாது, அதனால நீங்க அவையிலேருந்து அது குறிப்பிட்டது தான் மக்களுக்கு அது போய் சேராது. ஆனால் நீங்க லைவா காமிக்கிறதுனால இப்போ இது இமீடியட்டா வந்து மக்களுக்கு வந்து யூடியூப்ல போயிடுது அப்படின்ற ஒரு விஷயம். 2 மினிட்ஸ் கேப் இருக்கணும். அது அவர் சபாநாயகர் எதை வெட்டுறாரோ அதை வெட்டிட்டு அவங்க வந்து அனுப்பணும் ஆக்சுவலாக. அப்புறம் வந்து சபாநாயகரை வந்து அது கட் பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லையே. அவை குறிப்பில் இடம்பெறாதுன்னு சொன்ன பிறகு வெளியில் அது போச்சுன்னா அப்புறம் அவை குறிப்பில் அப்புறம் இடம்பெறலைன்றது வேறு விஷயம். பட் உலகத்துக்கு பார்வைகள் தெரியுது இல்லை. ஸோ 2 மினிட்ஸ் வந்து அந்த டெஃபர்ட் லைவ் இருக்கணும் அப்படின்றது தான் இப்போ இங்கே நீங்கள் சொல்ல வர ஒரு விஷயம். ஆமாம், ஏன்னா வந்து அவர் கட் பண்ணுறதுக்கு அப்புறம் அர்த்தமே பதிவாகாது. இப்போ அவை குறிப்பிலேருந்து எடுக்கிறோம்னு சொல்கிறதுக்கு ஒரு மீனிங் இருக்கணும்ல. அது உலகத்துக்கு முழுக்க தெரிஞ்ச பிறகு அவை குறிப்பில் இல்லாத இருந்தான்னு இருக்குது. அதனால் there must be some sort of ஒரு அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்கணும்ன்றேன் ஆக்சுவலாக. ஃபைன் சார். இப்போ இந்த காரசார விவாதம் வந்து போயிட்டுருக்கு எதிர்கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் அப்படின்னுட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம், எனக்கு பேச தெரியும் அப்படின்னு இப்போ இருக்கிற இந்த ரூலிங் எம்எல்ஏஸ், அந்த அமைச்சர்கள் வந்து சொல்கிறது
முக்கியமா நான் என்ன சொல்றேன்றது உங்களுக்கு தெரியும். மரியா வில்சன் அவர்கள் நேத்தி கோவப்பட்டாரு லிட்டரலா. உருவகேலி பண்றது, அப்புறம் இந்த மாரியான ஒரு விஷயங்கள் இப்படி பேசணும், அப்படி பேசணும்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. எனக்கு வந்து நான் வந்து ப்ரான் கிறிஸ்டியனு. எங்களுக்கு அன்பு மொழி மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதத்த குறிப்பிட்டு பேசினது இப்ப எப்படி வந்து ஒரு வைரலா போயிட்டு இருக்குன்றத நம்ம பார்க்குறோம்ல சார். இது எப்படி சார் நம்ம அந்த பார்க்கணும்? உறுப்பினர் கடையனூர் ராஜேந்திரன் மதிமுக உறுப்பினர், திமுக ஆமா சார். உதயசூரியன் சின்னத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மதிமுக உறுப்பினர் ராஜேந்திரன், ம். அவரே ஒரு நல்ல சொற்பொழிவாளர், பட்டிமன்ற பேச்சாளர்னு நினைக்கிறேன். அவர் வந்து இவருடைய தமிழ் வந்து கொஞ்சம் திருத்திக்கலான்ற முறையில் தான் சொன்னாரே தவிர, ஒரு குறையாலாம் அவர் சொல்லவே இல்ல. அது வந்து இவர் இவ்வளோ சீரியஸாக எடுத்துன்னு பேசுவார்ன்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலா வந்து. அவர் வந்து அ நல்ல தமிழ் சொற்கள வந்து நல்லா உச்சரிக்கணுன்ற மாரி அந்த ஆங்கிள்ல அவர் சொல்றாரு. அதுல என்ன தப்பு இருக்குன்னு தெரியல எனக்கு ஒண்ணும். அவர் வந்து சொல்றத வந்து நல்ல குட் ஸ்பிரிட்ல எடுத்துட்டு நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, அதுல பெருந்தன்மை இல்ல இருக்கு. சார். அவரு அப்படி சொல்றத விட நீங்க ராஜ்மோகன் அவர்கிட்ட போயி நீங்க தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னது அவரோட ஈகோவ எங்கேயோ ஹர்ட் ராஜ்மோகன்ட்ட ஆகுது சார். கத்துனா என்ன? ராஜ்மோகன் நல்லா தமிழ் பேசுறார். நல்லா தமிழ் தெரிஞ்சிருக்காரு. அவர்ட்ட கத்துக்கிறது இல்ல தப்பு இல்ல. எல்லாருமே சக அமைச்சர்கள் ஏங்க இந்த மாதிரியான ஒரு இருக்கலாங்க. விஷயங்கள நீங்க வந்து தமிழ்ல குறிப்பிடணுமா? வந்து சிறப்பா இருக்காருங்க ராஜ்மோகன். அவர் பட்டிமன்ற பேச்சாளர். தமிழ் நல்லா உச்சரிக்கிறாரு. அவர்ட்ட பல வார்த்தைகள கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. நீங்க வந்து சென்னை தமிழ் பேசுறீங்கன்னா, நீங்க இயல்பான தமிழ் பேசுங்க. சில விஷயங்கள்லாம் வந்து சார் உச்சரிக்கும்போது அதுதானே சார் ராஜ்மோகன் அவரும் கேட்டிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் வந்து என்ன சங்க தமிழா பேசுறாரு, இல்லங்க சங்க தமிழ்லாம் பேச வேண்டாங்க. இலக்கிய தமிழா இல்ல, பேசுறாரு, அதெல்லாம் பேச வேண்டாம். உரைநடை. இயல்பான தமிழ கூட நீங்க வந்து குழப்பக்கூடாதுல்ல. அதே ஒழுங்கா பேசணும்ல. இயல்பான தமிழ்ல நீங்க அதையே வந்து உச்சரிப்பு சரியா இருக்கணும்ல. இயல்பான தமிழ்லயே உச்சரிப்பு இப்ப நான் பேசும்போது இயல்பான தமிழ்ல பேசும்போது, அந்த உச்சரிப்பு சரியில்லைன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? என்னடா இது இப்படி பேசுறாரு? 84ன்னு பேசினா நீங்க என்ன நினைப்பீங்க? அந்த மாரி தமிழ் எங்கேயுமே இருக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் வச்சுக்கோங்க. அது மாரிலாம் பேச வேண்டான்றது தான் பாயிண்ட் என்னன்னா, அந்த உச்சரிப்ப கொஞ்சம் சரிப்படுத்திக்கோங்கன்றத வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கணுங்க. நீங்க வந்து இந்த அமைச்சருக்கு இந்த சட்டசபைக்கே நீங்க புதுசு. நான் பார்ன் அண்ட் சட் பிராட் அப் வந்து இங்கிலீஷ் இருங்க. மீடியத்துல தான் நீங்க நான் வந்து பார்ன் அண்ட் பிராட் அப் படிச்சேன். லண்டன்ல கூட இருக்கலாம். அது வேற விஷயம். லண்டன்ல இருக்கவங்க கூட நல்ல தமிழ் பேசுறான். இங்க வந்து நீங்க புதுசா வந்திருக்கீங்க சட்டசபையில. உங்கள ஃபைனான்ஸ் மினிஸ்டரா உங்களுக்கு உங்க விஜய் குடுத்துருக்காரு. உங்கள நம்பி குடுத்துருக்காரு பொறுப்ப. நீங்க வந்து உங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து இங்கிலீஷ்ல பெரிய ஆளா இருக்கலாம். நீங்க பெர்ஷியன்ல பெரிய ஆளா இருக்கலாம். இல்ல நீங்க வந்து இது லாட்டின் பேசலாம், அரபிக் பேசலாம், எல்லாம் வேணா பேசலாம். இங்க தமிழ்நாட்டுல த த அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதலிடம் குடுக்கணுன்ற ஒரு உரையா அப்பதான் தீர்மானம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் நடக்கிற பேச்சு வரும்பொழுது இது இயல்பா ஒரு சொன்ன ஒரு வார்த்தைய எடுத்துட்டு, எஸ் ஐ வில் இம்ப்ரூவ் மை செல்ஃப் சில வார்த்தைகள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அதேமாரி நான் உறுப்பினர் சொன்னத கவனத்தில எடுத்துக்கிறேன். இது எவ்வளோ பெருந்தன்மையான விஷயம். அத விட்டுட்டு எதுக்கு பான் கிறிஸ்டியன்லாம் எதுக்கு பேசுறீங்க? நான் எனக்கு அன்பு மொழி தான் தெரியும், இரக்கத்தின் மொழி தான் தெரியும். இந்த மாரிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது தேவையில்லாத விஷயம். பைபிள் படிச்சா சுத்தமான தமிழ் பேசலாம். சரியா பைபிள் படிச்சா சுத்தமான தமிழ் பேசலாம். நான் இல்லலாம் மறுக்கல. நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்கன்னு தான் பாயிண்ட். நீங்க இத்தன நாள் தொடர்ந்து பைபிள் படிக்கிறீங்க. அப்ப இங்கிலீஷ் பைபிள் தான் படிக்கிறீங்களா? தமிழ் பைபிள் படிக்கலையா? தமிழ் பைபிள் படிச்சிருந்தா நீங்க எல்லாம் தமிழ் பேசலாமே நீங்க. தமிழ் பைபிள் படிச்சிருந்தா அழகான தமிழ் பேசலாமே. பைபிள்ல டெய்லி ஒரு பேஜ் படிக்கணும்னு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு இது இருக்கு. நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தமிழ் பைபிள் படிச்சீங்கன்னா அழகான தமிழ் பேசலாமே. பாயிண்ட் என்னன்னா, நீங்க எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. நீங்க டெம்ப்ட் ஆக வேண்டிய, கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல சார் இப்போ என்னன்னா ஒரு இல்ல இதுல மதத்த வேற கொண்டு வந்து திணிக்கிறாரு. அதான் தமிழ பத்தி பேசிட்டு இருக்கும்போது மதத்த எப்படி பான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றாரு எனக்கு தெரியல. இப்போ சாதாரண மக்களோட ரியாக்ஷன் என்னவா சார் இருக்கும்? ஏன்னா இது நீங்க வந்து ஒருத்தர உருவகேலி பண்றீங்க, இது இல்ல உருவ அவங்கள கேலி வந்து நீங்க கிடையாதுங்க. கார்னர் பண்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு சொல்றாரே உருவ சார். கேலி கிடையாதுங்க. ஒரு மொழிங்க. மொழி உணர்வு சம்பந்தப்பட்டது. அத முதல்ல நீங்க வந்து வந்து உருவகேலி பண்ணீங்க, பெண்கள வச்சு அதெல்லாம் பேசுனீங்க. சும்மா அதெல்லாம் இப்போ நீங்க அரசியல். மதத்த வச்சு பேசுறீங்க. இப்போ நீங்க மொழிய வச்சு ஒருத்தர வந்து இது அதெல்லாம் அரசியலுங்க. பண்றீங்கன்ற மாதிரி. மொழி இங்க உணர்வு சம்பந்தப்பட்டது. நீங்க அத வந்து கொஞ்சம் சரியான உச்சரிப்போட சொன்னா நல்லா இருக்கும்னு ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கீங்க. அழகான தமிழ்ல பேசுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பழனிவேல் தியாகராஜன் சரியா பேசினாரா கேட்கலாம். இல்லன்னு நான் இல்ல. அத யாராவது குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, அவரும் தன்னை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம பாயிண்ட் என்னன்னா, அவர் பெரும்பாலும் ஃபாரின்ல இருந்தார். நீங்க தமிழ்நாட்டுல சென்னையில இங்க ஜேபிஆர் காலேஜ்ல தான் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல. அப்புறம் இருக்கும்போது நீங்க தமிழ் தெரியாத எப்படி இருக்க முடியும்? நான் பெரும்பாலும் ஆங்கிலத்துல தான் பேசுறேன் அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டுல வந்து மந்திரி ஆயிட்டீங்க நீங்க. தமிழ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றது பெட்டர். இத நீங்க எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. ரைட்டு. உறுப்பினர் சொன்ன விஷயத்த நான் கவனத்தில் கொள்கிறேன். இனிமேல் நான் வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணிப்பேன்னு சொன்னா, எங்கேயோ போயிருப்பீங்க நீங்க. உங்கள உயரத்தில வச்சிருப்பாங்க. நீங்க அத மதத்த கொண்டு லிங்க் பண்ணி உங்களுக்கு இப்போ கண்டம்னேஷன் உங்களுக்கு கண்டனங்கள்ல வந்துட்டு இருக்கு உங்களுக்கு இப்போ. தமிழுக்கும் மதத்துக்கும் தமிழ் தெரிஞ்சிருந்தா கூட உங்களுக்கு இந்த மாரியான விஷயங்கள் தெரியாது. அன்பு மொழி அது அது எவ்வளோ டேமேஜிங் விஷயம் அது. பாதி பேருக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தா கூட அன்பு மொழி தெரியாது நீங்களே. இப்போ உங்களுடைய அன்பு மொழிய பத்தி நெறைய பேர் நெறைய விஷயம் பேசுறாங்கல்ல. நீங்க எப்படி அன்பு செலுத்துறீங்கன்னு பல விஷயங்கள் வெளியில பொது வெளியில சுத்திட்டு இருக்குல்ல. அதெல்லாம் வந்து அவர் உணரணும்ல ஆக்சுவலா வந்து. ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், பெருந்தன்மையா இருந்திருக்கலாம். எஸ் உறுப்பினர் சொன்னத நான் கேட்கிறேன். தேவையில்லாம மதத்த வந்து இழுத்துட்டார். இது வந்து இந்த மதத்தெல்லாம் இழுக்கிறது இது பொதுவா பிஜேபி தான் பண்ணுவாங்க. இவங்க பண்றது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
இவங்க பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. விஜய் வந்து நிச்சயமாக இந்த கவனத்தில் கொள்ளணும் ஆக்சுவலாக. தேவையில்லாமல் மதத்தை வந்து இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாதி தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு கூட அன்பு மொழி தெரியாதுன்னா, தமிழ் அன்பை பற்றி இல்லாத ஒரு இது விஷயங்களே கிடையாது. புறநானூறுலேருந்து பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா, கடைசியாக பாடின புலவர் வரையும் எல்லாரும் அன்பை பற்றி பாடியிருப்பாங்க. இப்போ இருக்கிற இன்னைக்கு நேற்று கவிதை எழுத ஆரம்பித்தவங்க கூட அன்பை பற்றி தான் எழுதுவான் வச்சுக்குவாங்க. அதான் அது தெரியாமல் வந்து இது பாதி பேருக்கு தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு கூட வந்து அன்பு மொழி தெரியாது, இரக்க மொழி தெரியாதுன்னா, அது அது வந்து கொஞ்சம் எந்த சரியில்லை. விதத்துல, எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்ற அந்த விஷயங்கள் இன்னும் வந்து அந்த அமைச்சர்களுக்கு தெரியல அப்படின்றத. அவங்க புதுசாக இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் ஆச்சரியம் அப்போ கிடையாது. இது வந்து நம்ம எல்லாருமே ஐ மீன் இத வந்து ஒரு கடந்து போகிற ஒரு விஷயமா பார்க்கலாமா சார்? கடந்து அவர் போயிருக்கணும், மந்திரி கடந்து போயிருக்கணும். உறுப்பினர் சொன்னதை கவனத்தில் கொள்கிறேன்னு சொல்லிட்டு கடந்து போயிருந்தாருன்னா, அங்கே அவர் நிற்பார் அவர் ஆக்சுவலாக. அதை விட்டுட்டு இம்மிடியேட்டாக ப்ரொவோக் ஆகிறது இருக்குல்ல, அவர் வந்து பொலைட்டாக தான் சொல்கிறார். அவர் ரொம்ப இதாக தான் சொல்கிறாரு, ரொம்ப கேலி பண்ணுற மாதிரிலாம் கூட இல்ல சொல்லல. எனக்கு அஃபென்ஸும் விளையாட தெரியும், டிஃபென்ஸும் விளையாட தெரியும் அப்படின்ற மாதிரியான அதெல்லாம் ஒரு தேவையே இல்லைங்க. இந்த கண்டனங்கள். வார்த்தையெல்லாம் தேவையே இல்லை. அவருக்கு அவரை பற்றின ஒரு குற்ற உணர்வே இருக்குங்க. அவருக்கே ஒரு குற்ற உணர்வு இருக்கு போல் இருக்கு, நம்ம தமிழ் சரியாக பேசலைன்ட்டு. அதோட விளைவு தான் இந்த ப்ரொவோக் ஆகுது ஆக்சுவலாக. ஃபைன் சார். இதெல்லாம் இருக்கும் பொழுது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து இது ரொம்ப கலகலப்பா போச்சுன்னு கூட சொல்லலாம். சாமி அமைச்சர் அப்படின்னு வந்து அவரை மென்ஷன் பண்ணி பேசினது, அதாவது ஹெச்ஆர்சிஏ டிபார்ட்மெண்ட் ரமேஷ் அவர்கள சாமி அமைச்சர் அப்படின்னு வந்து பேசுறது, சும்மா அதை கலாய்க்கிறதுக்காக பேசுற ஒரு விஷயமா சார் அது? இல்லை, அவர் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர்ன்றதுனால சாமி மினிஸ்டர்னு பேசிட்டார் அவர். வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் வந்து அப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எப்போதுமே கொஞ்சம் லைட்டாக பேசுவார். அவர் வந்து கொஞ்சம் இயல்பாக பேசக்கூடிய ஒரு மனிதர் அவர். அதனால் அவரை வந்து நம்ம சீரியஸாக ரொம்ப எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து இல்ல விஜய் அவர்களுமே இது வரைக்கும் ஆனால் சிரிச்சதே இல்ல. அவர் வந்து சீரியஸான விஷயங்கள் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர், 5 வருட காலம் வேளாண் துறை பட்ஜெட் போட்டவர். அவங்க வேளாண் துறையை பற்றி அவங்க பிரச்சனைகள் சொல்லும்பொழுது, நீங்கள் போன வருஷம் இதை பண்ணீங்களா, எத்தனை சேமிப்பு கூடம் கட்டினீங்க எல்லாம் கேட்குறாங்க அவங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அவங்க 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 வந்து நெல் நனையாத இருக்கிறதுக்கு மழையில் தார்பாய் தார்பாலின் வாங்கி கொடுக்குறாங்க. போட்டிருக்காங்க சார். தார்பாலின் கொடுக்கறது நிரந்தர தீர்வா? அது நிரந்தர தீர்வே கிடையாது. விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு குடோனை கட்டி கொடுங்க அப்படின்னாங்க. தார்பாலின் கொடுக்கறது டெம்பரரி தீர்வு தான் அது. ம். ஆனால் இவங்க ஆட்சியில் எவ்வளோ சேமிப்பு குடம் கட்டினாங்கன்னு சொல்லணும்ல, என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு சொல்லணும்ல. அவர் ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு, 5 வருஷத்தில் வந்து 70% நிலப்பரப்பு கரும்பு போடுறதை குறைச்சிட்டாங்க அப்படின்றாரு. ம். அப்போ அதுக்கு என்ன பதில்? அதுக்கு இப்போ பன்னீர்செல்வம் பதில் சொல்லணும்ல. இல்ல இன்னொன்னு குவிண்டாலுக்கு நீங்க 4000 இல்லை, ரூபாய் வந்து பன்னீர்செல்வம் பதில் சொல்லணும்ல. ஏன் வந்து விவசாயிகள் கரும்பு போட மாட்டேன்னாங்க? மில்கள் ஏன் பணம் தர மாட்டேன்னாங்க விவசாயிகளுக்கு ஒழுங்கா? மில்கள் வந்து கரும்பை 10 மாதம் கழிச்சு கரும்பை வெட்டி எடுத்துன்னு போயிட்டு எவ்வளோ நாள் கழிச்சு பணம் தராங்க? ம். அதெல்லாம் விவசாயிகளை கேட்டால் சொல்லுவாங்க. அதனால் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, பெரும்பாலும் கரும்பு போடுறதை அவாய்ட் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. கரும்புக்கு நிறைய தண்ணி தேவையாக இருக்குது, ம். அதெல்லாம் பிரச்சனைகளாக இருக்குது. அதனால் அவங்க யோசிக்கிறாங்க. சரியாக தண்ணி தேவையாக இருக்குது, உழைப்பு தேவையாக இருக்குது. அப்புறம் மில் வந்து வெட்டி எடுத்துன்னு போனாங்கன்னா பணத்தை கடன் கிடைக்கிறதுக்கு லேட்டாக இருக்குது. அதுக்கு பதிலாக ஷார்ட் டேர்மாக ஏதாவது போட முடியுமா, இந்த மாதிரி துவரை அவரை ஏதாவது போட முடியுமா, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க மாற்று பயிர்களை பற்றி யோசிக்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக. அது வந்து மில்களுக்கும் அந்த விவசாயிகளுக்கும் உள்ள ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது வந்து இவர் சொல்லணும். யார், இந்த பன்னீர்செல்வம் சொல்லணும். உண்மையிலேயே பரப்பு குறைஞ்சு போச்சா, அதிகமாச்சா, இல்லை என்ன பிரச்சனை விவசாயிகளுக்கு, ஏன் கரும்பு போட மாட்டேங்கிறாங்க? அது அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு மாதிரி வைக்கிறார். உங்கள் ஆட்சியில் வந்து குறைஞ்சு ம். போச்சு, கரும்பு பயிரிடுற பரப்பு குறைஞ்சு போச்சு என்றார். அப்போ இவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அவர் உடனே சொல்லணும், கரும்பு போடுறவங்கலாம் நெல் போய்கிட்டாங்க, எங்கள் ஆட்சியில் தாராளமாக தண்ணி கிடச்சிது பாருங்கள், கடந்த பல வருஷங்களாக இல்லாத சாதனையை நாங்கள் படிச்சிருக்கோம். ம். குருவை வந்து கிட்டத்தட்ட 6.25 லட்சம் ஏக்கரில் போட்டாங்க, ம்ஹ்ம். எந்த ஆட்சியும் அது மாதிரி போட்டது கிடையாது. அதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற பன்னீர்செல்வம் அதை வந்து ஏதோ ஹியூமனாக வந்து கடந்து போகிறது இருக்குல்ல, அது சரியில்லை. ஃபைன். அது மட்டும் இல்லாம இல்ல சார். கீர்த்தனா அவங்க வந்து கேஎன் நேரு அவங்களோட அந்த அந்த ஒரு விவாதம் கூட ரொம்ப நெறைய விஷயங்கள் சொன்னாங்க. சிப்காட்ன்னு நீங்க சொன்னீங்க. சிப்காட் நீங்க திறந்து வச்சுட்டீங்க. ஆனா பாதி இடங்கள் வந்து அங்க வந்து தண்ணி இல்ல அவங்களுக்கு. அவங்களுக்கு போதிய வந்து பிளேஸஸ் இல்ல. அவங்களுக்கு குடுக்க வேண்டிய கரண்ட் சப்ளை கிடையாது. அப்புறம் அவங்களுக்கு தேவையான வந்து நீர் இது அப்படின்றது இல்லன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து அவங்க குறிப்பிட்டு பேசினாங்க. அதுக்கு கூட வந்து கேஎன் நேரு அவர்களால கூட சரியான ஒரு பதில் சொல்ல முடியலன்றத. குறை சொல்லலாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பல இடத்துல சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லாம் ஃபுல்லாக வந்து யாருமே போகலன்றது உண்மை. பொட்டல் வெளியாக இருக்கிறது உண்மைதான். அதில் வந்து எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் இவங்க காலத்தில் என்ன பண்ணினாங்கன்னு சொல்கிறதுக்கு இவங்க தயாராக இல்லைன்றதான் பாயிண்ட்டு. நேருலாம் என்னென்ன இண்டஸ்ட்ரி கொண்டு வந்தோன்னாங்க நீங்கள் சொல்லுங்களேன், ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அப்போது அதுக்கேற்றபடி எக்யூப்டாக போகல இவங்க. அவங்க குறை சொல்கிறதுக்கு அவங்க குறை இவங்கள மடக்கிறதுக்குன்னு அவங்க இருக்காங்க. அப்போ இவங்க ரிப்ளை பண்ணுறதுக்குன்னு இவங்க இருக்கணும்ல. ப்ராபப்லி அவங்களுக்கு இன்னும் விஷயம் தெரியாது. நம்ம என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம்ன்ற அவங்க ஒரு மைண்ட் எதுவுமே செட். தெரியாது. அவங்களுக்கு அதிகாரிகள் ஃபீட் பண்ணுறாங்கங்க. அதிகாரிகள் அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. அதிகாரிகள் உதவி பண்ணும்போது அவங்களுக்கு எல்லா விதமான ஃபிகர்ஸ், ஃபேக்ட்ஸ் எல்லாம் கையில் டேட்டாஸ் கிடைக்குது. எல்லாம் இருக்கும். கையில் கிடைக்குது. இவங்க வந்து ஏற்கனவே 5 வருஷம் இருந்தவங்க. இவங்க என்ன பண்ணினாங்கன்னு இவங்களுக்கு தான் தெரியும். இவங்க கடந்த 5 வருஷத்தில் இவங்க பட்ஜெட்டை பார்க்கணும். கடைசியாக இடைக்கால பட்ஜெட்டை பார்க்கணும். அதில் என்ன நம்ம சொல்லியிருக்கோம், என்ன சாதனைகள் சொல்லியிருக்கோம், எத்தனை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்திருக்குன்னு சொல்லணும்.
அது 11.19% growth ரேட் வந்து டிஎம்கே ஆட்சியில் இருந்திருக்கு. கடந்த 10 வருஷத்தில் இல்லை. தமிழ்நாடு அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மின்னணு எக்ஸ்போர்ட்டில் நம்பர் 1 தமிழ்நாடு இருந்திருக்கு. பல விதங்களில் முதல் 3 இடத்துல தமிழ்நாடு இருக்குங்க. பல எக்ஸாக்ட்லி. ஃபேக்டார்ஸில் முதல் 3 இடத்துல தமிழ்நாடு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பட்டியல் எடுத்து சொல்ல வேண்டாமா? அதை விட்டுட்டு திமுக வந்து ஏதோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உட்கார்றது தப்பு. ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்களுக்கு அதிகாரிகள் உதவி பண்ணுறாங்க. அதிகாரிகள் டெய்லி எடுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் மடக்கி கேளுங்க. அவங்க பல ஜேர்னலிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்காக. இதெல்லாம் அது ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணுது. ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் டீமே அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்க. தாவேக்காவுக்கு அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. நாளைக்கு இதெல்லாம் வரும், இதெல்லாம் நீங்கள் பேசுங்க, டிஎம்கே மடக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்குன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பிளாங்காக வரீங்க. நீங்கள் பிளாங்கா ஏன் சார் வரணும்? இவங்க செஞ்சது கூட அது அதை இவங்களுக்கு சொல்ல மாட்டேன். இப்போ நான் சொன்னேன், இப்போ பன்னீர்செல்வம் விஷயத்தில் அவர் ஏன் கரும்பு பரப்பளவு ஏன் குறைஞ்சுன்னு சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கா இல்லையா? நெல் அதிகமாச்சு எங்கள் ஆட்சியில்னு சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கா இல்லையா? ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? சரி, இவருடைய ஆட்சியில் வந்து மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி அதிகமாக போச்சு, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது இந்தியாவிலேன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இவருக்கு இருக்கா இல்லையா? ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தாங்க பெண்கள் அதிகமாக வேலை செய்கிறாங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தாங்க சிறு தொழில் அதிகமாக இருக்குது, சிறு குறு நடுத்தர தொழில் அதிகமாக இருக்குது. அந்த விஷயத்தை கூட சொல்லலைன்னா அப்புறம் எதுக்குங்க அப்போ 5 வருஷம் மந்திரியாக இருந்தீங்க? நீங்கள் மேபி எதுக்கு மந்திரியாக இருந்தீங்க? அதை வந்து இவங்க வந்து இல்லை, இவங்களுக்கு எதுக்கு சொல்லணும், இல்லை மக்களுக்கு எல்லாமே ஏன் தெரியும் அதை அந்த ஒரு மக்களுக்கெல்லாம் மைண்ட் செட். தெரியாது. நீங்கள் சொன்னால் தான் தெரியும். மக்களுக்கு மறதி ஜாஸ்தி. நேற்று காத்தால என்ன டிஃபன் சாப்பிட்டோன்னு எனக்கு தெரியாது. காத்தால நேற்று இட்லி சாப்பிட்டாமோ பூரி சாப்பிட்டோமோன்னு யோசிப்பான். அவன் இல்லையா சாப்பிட்ட டிஃபன் யோசிப்பான், என்னன்னு தெரியாது. அதுதான் நிலைமை. அரசியல்வாதி வந்து மக்களுடைய மறதியில் தானே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே அங்கே இருக்கு அவனுக்கு. அதை நம்பி தான் அவன் அரசியல் நடத்தின்னு இருக்கான். நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. ஃபைன் சார். சார் நீங்கள் வந்து வெல் ப்ரிப்பேர்டாக போகல. டிஎம்கே தான் முக்கியமான பாயிண்ட். சார் இப்போ வந்து இதே மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் பிட்வீன் ஆதவ் அர்ஜுனா அண்ட் உதயநிதி அவர்கள் கூட நம்ம பேசுறத நம்ம பார்த்தோம் சார். அதாவது 900 crores வந்து உங்க அப்பா கிட்ட கேளுங்க, இல்லை உங்க மாமனார் கிட்ட கேளுங்க அப்படின்றத. இது இது வந்து எப்படி சார்? அது இது இந்த தேவையில்லாத மாதிரியான ஒரு ஒரு conversation. இந்த ஒரு அந்த அசம்பிளியில் இந்த கான்வர்சேஷன் கான்வர்சேஷன் ஆதவ அர்ஜுனா கான்வர்சேஷன் தேவை. அது வந்து சட்டமன்ற குறிப்பிலேருந்து எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அது இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு. அது தேவையில்லாத விஷயம். ஆக்சுவலாக அவர் எதுக்கு இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியும். அவர் எதுக்கு எல்லா கட்சிக்கும் கொடுக்குறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் பாஜகலேருந்து ஆரம்பித்து கடைசியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் ஏன் கொடுக்குறாரு எல்லாருக்குமே தெரியும். என்ன அவரோட நோக்கம் என்ன? கொடுக்குறவரோட நோக்கம் சில மாநிலங்களில் லாட்டி சீட்டு இருக்குது, சில மாநிலங்களில் லாட்டி சீட்டு இல்லை. இல்லாத மாநிலங்களில் லாட்டி சீட்டு எப்படி விற்கிறது, அதற்கான வழிமுறைகள் எப்படி கடைபிடிக்கிறது, அதுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, ஆட்சிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. டிஎம்கேக்கும் கொடுத்துருப்பாங்க. அதான் விஷயம். வேறு என்ன? வாங்கினவங்களுக்கு என்னன்னு தெரியும், கொடுத்தவங்களுக்கு ஏன் கொடுத்தான்னு தெரியும். பட் திஸ் இஸ் நடுவில் இருக்கிற டோட்டலி இவருக்கு வந்து அதை பற்றி தெரியுமா தெரியல. இவர் மாமனாரோட ஒழுங்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரா இல்லையான்னு தெரியலையே. தெரிஞ்சுருந்தா அவர் சொன்னது அடுத்த நாளைக்கு அமலாக்கத்துறை மார்ட்டினோட ஆஃபீஸ் எல்லாத்தையும் ரைடு பண்ணுறாங்க. இவர் சொன்னதோட விளைவு இது டோட்டலி வந்து விச் இஸ் வந்து அன்வான்டட் அப்படின்ற மாதிரி. இது அன்வான்ட் தேவையில்லாத விஷயம். இது ஃபைன். ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா? நாட்டுடைய முக்கியமான விஷயத்தை பற்றி ஏதாவது பேசுங்க, விவசாயத்தை பற்றி பேசுங்க, தொழில் வளர்ச்சியை பற்றி பேசுங்க, தமிழை பற்றி பேசுங்க. இது என்ன எந்த இடத்துல இது வந்து ஆக்சுவலாக இது எதுக்கு கேட்குறீங்க அனாவசியமாக தேவையில்லாமல்? ஃபைன் சார். இதெல்லாம் இருக்கும்பொழுது இந்த மேகதாது அணை கட்டுறதுக்கும் இந்த டீலிமிட்டேஷனுக்கும் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து சேர்த்து பார்க்குறாங்க டிஎம்கே. நாங்கள் மேகதாது அணை கட்டுறதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட சொன்னோம், நீங்கள் கூட்டினீங்களா? அப்போ நாங்கள் இதுக்கு மட்டும் டீலிமிட்டேஷனுக்கு எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுலேருந்து வந்து பின்வாங்கிட்டாங்க, போய் அட்டன் பண்ணலாம் அந்த கூட்டத்தில். ஸோ இது நம்ம எப்படி சார் நம்ம வந்து ஒரு ஈகோ அப்படின்ற ஒரு இதனால வந்து டிஎம்கே அட்டன் பண்ணாததுனால மாநில உரிமைகளை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடாதா சார் இது? இதில் ஒரு பாலிடிக்ஸ் நடந்துட்டுருக்குங்க. அதாவது வந்து நீங்கள் யாரை கேட்டுட்டு வந்து நீங்கள் கர்நாடகாவுக்கு போகணுன்னு பார்த்தீங்க? யாரோட ஒரு காவிரி இஷ்யூவில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்தாச்சு 2018. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகளே கிடையாது. இனிமேல் எதாக இருந்தாலும் ஆணையத்தை அப்ரோச் பண்ணணும், சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணணும்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் யாரை கேட்டுட்டு கர்நாடகாவுக்கு போகணுன்னு முடிவு பண்ணீங்க? முதலமைச்சர் விவசாயிகள் வேண்டான்றான், திமுக வேண்டானது, அதிமுக வேண்டானது, பாமக வேண்டானது. அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரே சார். நான் பாகிஸ்தானும் இந்தியாவும் வந்து அதெல்லாம் பல வேற கட்டங்க. ஜென்மங்களா வந்து பகைகளா இருக்கும்போது அவங்களே உட்கார்ந்து பேசும்பொழுது இதெல்லாம் காவிரி அண்டை இஷ்யூ பற்றி மாநிலம் தெரியாதவங்க ஏதாவது பேசினா பரவாயில்ல. இதெல்லாம் ஆயிரக்கணக்கான தடவை பேச்சுவார்த்தை நடந்து போச்சுங்க. எதுவுமே பலன் அளிக்கல. தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இந்த நடுவர் மன்றம், ஆணையம் எல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பெல்லாம் வந்திருக்கு. அது ஃபுல் ஸ்டாப். அதோடு சரி. உங்கள் பிரச்சனை எதாக இருந்தாலும் இனிமேல் சுப்ரீம் கோர்ட் தான், ஆணையம் தான் போகணும். இந்த பேச்சுவார்த்தைலாம் வந்து அது இந்த கொள்கை மாற்றம்ன்றது வந்து நீங்கள் ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு தான் முடிவு பண்ண முடியும். அது ஆல் பார்ட்டி மீட்டிங் ஏன் போடலை காவேரிக்கு? நீங்கள் தனியாக போயிட்டு சிவகுமாரை பார்த்து 2 டிஎம்சி தண்ணி வாங்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க. அவர் வர வேண்டாம்னு சொல்லிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் அரசியல் ரீதியாக வெற்றி பெறலான்னு பார்த்தீங்க. அந்த இடத்துல சிவகுமார் உங்களை பிளாக் பண்ணிட்டாரு. இப்போ அது வந்து நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு ஒரு சிம்பத்தி கார்டு ப்ளே பண்ணுறீங்க. அது தப்பு இல்லை. கொள்கை ரீதியான ஒரு மாற்றத்தை நீங்கள் காவேரி விஷயத்தில் கொண்டாந்தீங்கன்னா அதுக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். ஆல் பார்ட்டி அப்போ தமிழ்நாடே விரும்பாத ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் பண்ணுறீங்க?
உங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாதுங்கன்னு விவசாயிகள் சொல்கிறாங்க, தஞ்சை மாவட்ட விவசாயிகள் சொல்கிறாங்க. நீங்கள் அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் போகிறீங்க. இல்ல பேசி கேட்காம. பார்த்தா ஏதாவது ஒரு தீர்வு பேச்சே தேவையில்லைங்க. பேச்சே வேண்டாம். முடிஞ்சு போச்சு கதை. பல தடவை ஆயிரக்கணக்கான தடவை பேசியாச்சு. ச- 69லேருந்து 71க்கு அப்புறம் 89 வரையும் பேசியாச்சு. நடுவுல அதுக்கப்புறமும் பேசியாச்சு. இது பேசி பேசி அவன் கர்நாடகா டேமை தான் கட்டிட்டு போயிருந்தான். ஒரு பேர் நடக்கல, ஒரு காரியம் சார் நடக்கல. இப்போ இந்த டேம் கட்டுறது கூட இப்போ ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா இருக்குல்ல சார். அவங்க இப்போ இந்த சௌமியா அன்புமணி வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஒரு அவங்களே கூட வேலிடா எடுத்து போவானுன்னு வச்சாங்க. போவானுன்னு ஆமா சொல்கிறாங்க. சார், இல்ல அவங்க ஒரு பாயிண்ட் வேலிடா எடுத்து வச்சாங்க. நம்ம தமிழ்நாடு பார்டர்ல இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி அவங்க டேம் கட்ட போறாங்க. டேம் வேணுமா வேண்டாமா, இது மட்டும் தானே ஒரு நிலைப்பாடா இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுல சொல்றாங்க சார். சோ இப்போ நம்ம டேம் வேண்டாம் அப்படின்றதுல நம்ம இன்னும் என்ன மாதிரியான ஒரு டேம் முனைப்பு வேண்டாம் தான் காட்டணும்? தீர்மானம் போட்டாச்சாங்க. தீர்மானம் நம்ம மட்டும் தான் சார் போட்டுட்டு இருக்கோம். இன்னும் ஆமா. என்ன மாதிரியான ஒரு முனைப்பு எடுக்கணும்னு இதுவுமே அவங்க வந்து டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கர்நாடகா கொடுத்து அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணாங்கன்னா அப்போ தான் நம்ம சுப்ரீம் கோர்ட் கதவை தட்டணும். ஆணையம் இதை அப்ரூவ் பண்ணாங்கன்னா ஆணையத்தை கதவை தட்டணும், இல்லை சுப்ரீம் கோர்ட் கதவை தட்டணும். ஆற்றுக்கு கீழே இருக்கிற மாநிலங்களோட சம்மந்தம் இல்லாமல் அணையை கட்டக்கூடாது. அப்போ தான் சுப்ரீம் கோர்ட் மூலமாக தான் இதை பிளாக் பண்ண முடியும். நம்ம சோ இது இது தொடர் பேச்சுவார்த்தையால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பேசினா நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க வச்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட் அப்புறம் எடுக்கவே மாட்டான் மேட்ரை. நீங்கள் 2 பேரும் ஏன் பேசுனீங்க, நீங்களே பேசிக்கோங்கன்னு முடிச்சு தான் விட்டு போயிடும். அவன் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சா அவன் டேம் கட்டிகிட்டே இருப்பான், இங்கே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் நடக்கும். சோ இது ரொம்ப வந்து ஒரு தீவிரமான ரிஸ்கான ஒரு விஷயம். விஷயத்துல விஜய் இறங்க பார்த்தாரு. நல்ல வேளை சிவகுமார் வேண்டான்ட்டார். Fine sir. தப்பிச்சாரு. தமிழ்நாடு தப்பிச்சுது. இயற்கையாவே அதுக்குள்ள தண்ணி நமக்கு இயற்கையா கொடுத்துருச்சு. வருது. அது உபரி நீர் அது வந்துடுச்சு. நம்ம எதிர்பார்த்தவோ வரல. 40 டிஎம்சி வரணுங்க ஜூன் ஜூலைல. இன்னும் 4 டிஎம்சி கூட வந்த மாதிரி தெரியல. வருதுன்னு சொல்லிட்டு பேச்சு தான் இருக்கு. உண்மையிலே வந்தா இல்லைன்னு தெரியல ஆக்சுவலா. சார் இப்ப இன்னும் தண்ணியோட இந்த குறுவை சாகுபடி நிலங்கள் அதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. அதான் குறுவை சார் 1.25 லட்சம் ஏக்கர் போட போயிடுச்சு. வேண்டியது அது போயிடுது அவ்வளோதான். அது குறுவைக்கான வறட்சி நிவாரணம் கேட்டால் குறுவைக்கு நான் தொகுப்பு கொடுத்துட்டேன்றாங்க. வறட்சி நிவாரணம் கேட்குறாங்க. அங்கே பல விவசாயிகள் வந்து குருவியை போட்டு பாதியிலேயே அது பொய்த்து போச்சு ஆக்சுவலாக வந்து தண்ணி பட் இல்லாமல். சார் இன்னொரு விஷயம் என்ன, செப்டம்பர் மந்த் தானே சார் வந்து ஒரு 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 இது மாதிரி போய் டீடைல்ஸ் ரிப்போர்ட்லாம் கலெக்ட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி அது அதுக்கப்புறம் கரெக்டுங்க. தானே சார் நம்ம வந்து நாங்கள் கொடுப்போம் வந்து அப்படின்றது. நாங்கள் வந்து வறட்சி நிவாரணத்துக்கான ஏற்பாடுகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் செய்வோம்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பேப்பரே படிக்கலையான்னு கேட்டான்னு அர்த்தம். அவர் கேட்குறத புரிஞ்சிக்காம நீங்கள் பேப்பரே படிக்கலையான்னு கேட்டால், ஆமாங்க நீங்கள் கேட்குறது புரியுதுங்க, அதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. செப்டம்பர் மாதம் எங்க, அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் தான் அடுத்த மாதம், இன்னும் 1 மாதம் இருக்குது. எஸ் நாங்கள் வி வில் டேக் எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு பேப்பரே படிக்கலையான்னு கேட்டால், அவர் கேட்டது வறட்சி, நீங்கள் சொல்கிறது குருவை தொகுப்பு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. So, இப்ப யார் பேப்பர் படிக்கணும் அப்படின்றது பேப்பர் விஜய் தான் படிக்கணும், வேற யார் படிக்கணும்? விஜய் தான் படிச்சுக்கணும் பேப்பர். ஃபைன் சார். நிறைய விஷயங்கள் வந்து கருத்து சொல்லியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.